அடுத்த ஒரு வருஷம் ஆச்சுன்னா இப்போ வந்து டிஎம்கே ஆட்சி வந்து எல்லாம் நல்லா பார்த்து தான் இருக்காங்க. ஆனா ஒரு சில வந்து இப்போ இந்த பெண்கள்ல வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், இந்த குடும்பத்துக்கு 1000 பணம் வந்தா எல்லாத்துக்கும் ஹெல்ப்பா இருக்கு. சரிங்களா? அதாவது இப்ப நீங்க சொல்ற மாதிரி விஜய் வந்து அனுபவம் பத்தாது. இன்னும் எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப 2வது ஸ்டெப் எடுத்துருக்காரு. 2 வருஷம் தான் ஆகுது. இப்ப திமுக வந்து அப்பல இருந்து இருக்காங்க. எப்படி ஒரு 50 வருஷமா இருக்காங்க ஆட்சியில வந்து. அப்ப வந்து திமுக தான் வர வாய்ப்பு இருக்கு. பட் இவருக்கு அவரோட கூட்டம் அதிகமா கூட்டம் கூடுதுன்னா அப்ப எல்லாமே கூட்டம் ஒண்ணு அது ஆட்சி ஆயிடுமா? எல்லாம் ஓட்டு ஆயிடுமா? அதாவது இளைஞருக்குன்னு தெரியல. இப்ப எல்லாம் வந்து இந்த ரசிகர் பட்டாளம் மட்டும்தான் விஜய் கூட இருக்கிற விஷயம் இது வந்து. சரிங்களா? அதான் விஷயம். இப்ப வந்து ஒரு ஒரு குடும்ப சூழல் வந்து ஒரு ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல இருக்காங்க பாத்தியா, அவங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி கட்சி ஆடுறது, என்ன நடந்தது, இலவசமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மகளிர் ஃப்ரீ பஸ் இதெல்லாம் வருது, அது ஒரு விஷயம். சரிங்களா? ஆனா விஜய்க்கு வந்து கூட்டம் சேர கிடையாது. அவங்கள்ட்ட இளைஞர் மட்டும் தான் அவங்க கூட இருக்காங்க. இளைஞர்கள் பார்த்தாலும் அவருக்கு ஓட்டா போயிடுச்சுன்னா அது வந்து அந்தந்த கட்சியில ஃபாலோ பண்றாரு. அவர் பெரியார் எடுத்து பேசுறாரு, அண்ணா எடுத்து பேசுறாரு. எல்லாரும் பெரியார் எடுத்து பேசினா எல்லாரும் பெரியார் அந்த கதை ஆவாதுப்பா. ஆவாதுப்பா. அப்ப அவங்க பெரியார்லாம் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? அதாவது எப்படி சொன்னா இப்ப வந்து இந்த விஜய் கட்சியில வந்து இளைஞர் மட்டும் தான் இருக்கிற மாதிரி ஐடியா. இப்ப செங்கோட்டையன் அனுபவசாலி அவர் கட்சியில போய் இணைஞ்சிட்டு அது நிரந்தரமா தெரியலப்பா. நிரந்தரமா இல்லைங்க, தெரியல. சும்மா இப்ப போய் இப்ப ஸ்டார்டிங்ல போயிட்டாரு, அவர் பாப்புலாரிட்டி போயிட்டாரு. ஆனா அது வாய்ப்பு மாற்று கூட செய்யலாம், இருக்கலாம். அப்படி கூட ஒரு 5 வருஷம் இருக்கலாம், அது ஒரு மாறிக்கலாம். அதான் அந்த மாதிரி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து செங்கோட்டை இருக்காரு, அந்த கட்சியில இருந்தாரு. திடீர்னு இப்ப ஏன் விட்டு வரணும்? அது ஏடிஎம்கே பிடிக்காம கூட ஏடிஎம்கே அதான் ஒரு விஷயம். அது எடப்பாடி இருந்து எட்ட வரணும். அந்த விஷயம். நீங்க டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. அதே